இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு இதுவும் நோய்களும், அப்புறம் நோய்களை குணமாக்குகிற மருந்துகளும் 3 பேரும் நண்பர்கள். இந்த 3 பேர்கிட்டயும் நீங்க பழகாதீங்க. நீங்க அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம் இந்த உணவுகள் இருக்குல்ல, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகள், இந்த உணவுகளிடம் நீங்கள் பழகினால் உங்களுக்கு நோய்கள் வரும். இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு நோய் வரும். நோய் வந்தா நீங்க மருந்து சாப்பிடுவீங்க. அப்போ நீங்க நோய்களை தருகிற உணவுகளிடம் நீங்கள் சாப்பிடவில்லை என்றால், நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடவில்லை என்றால், இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்ச உணவு, மசாலா உணவுகள், மாமிசம், மீன், முட்டை இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடவில்லை என்றால், நோய் உங்களுக்கு வரப்போறதில்ல. நோய் உங்களுக்கு வரலன்னா, உங்களுக்கு மருந்தே தேவையில்லை. அதனால் இவர்கள் 3 பேரும் நண்பர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், மருந்து நமக்கு நல்லது பண்ணும், மருத்துவம் என்பது நமக்கு நல்லது செய்யும். அது அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். நோய் வந்ததுனால தான் நமக்கு மருத்துவம் தேவைப்பட்டது. நோய் இல்லை, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை, மருந்து தேவையில்லை. அதனால் ஆரோக்கியமாக எப்படி இருப்பது என்று தெரியாததால் தான் நமக்கு நோய் வந்தது. ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் எதுன்னு நமக்கு தெரியல. நோய்களை தருகிற உணவுகளை போய் நம்ம ஆச்சரியப்பட்டோம். அரிசியை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோம். அரிசியை பார்த்து நம்ம அரிசி மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம். கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகளை பார்த்து நம்ம நம்பிக்கை வச்சோம். உப்பு மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம். ஆனால் அவைகள் நமக்கு நோய்களை தந்தது. நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தது. நமக்கு நோய்களை தந்தது. அதனால் இப்போ மனிதர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இலைத்தலைகள் இதுதான் மனிதர்களின் உணவுகள். இதை உப்பு சேர்க்கக்கூடாது. மசாலா பொருட்களும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா மசாலா பொருட்கள் எல்லாமே மருந்துகள் தான். மசாலாவில் என்ன சேர்க்குறீங்க? வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி இந்த மாதிரி இது எல்லாமே மருந்து. கொத்தமல்லி, அப்புறம் ஓமம், சீரகம் எல்லாம் மருந்து. அதனால் இதையும் சாப்பிடக்கூடாது. நம்ம மருந்தே தேவையில்லை. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது அதற்கு மருந்துகள் தான் குழம்பா இருக்குது. நோய்களை தருகிற உணவுகளுக்கு மருந்துகள் தான் குழம்பு. மருந்தை கலந்து தான் நம்ம நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம். நோய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மசாலா, வெந்தயம், சீரகம், ஓமம், கொத்தமல்லி இதெல்லாம் ஏன் சாப்பிட்றோம்? நம்ம நோய்களை தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு இந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால் அதில் நம்ம குழம்பா என்ன பண்ணுறோம்? மருந்தை ஊற்றி சாப்பிட்றோம். மருந்தை குழம்பு செஞ்சு அதை ஊற்றி சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடு கடைபிடிச்சோன்னா காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இந்த மாதிரி பயிர் வகைகள், பருப்புகள், கடலை இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மருந்துகளும் தேவையில்லை, மருத்துவமும் தேவையில்லை. அதனால் மசாலா பொருட்களும் நம்ம சேர்க்கக்கூடாது. மசாலா பொருட்கள் அத்தனையுமே மருத்துவம் தான். இஞ்சியெல்லாம் சேர்க்குறோம், அதெல்லாம் மருந்து. வெள்ளைப்பூண்டு எல்லாமே மருந்து. அது உணவு கிடையாது. அது எல்லாமே மருந்து. ஒருவேளை அது உணவாக கூட வெள்ளைப்பூண்டை சுட்டு சாப்பிட்டா அது உணவாக மாறும். உணவாக நம்ம நினச்சி சாப்பிட்லாம். எதை நாம் உணவாக நினச்சி சாப்பிட்றோம்? டேஸ்ட்டு, சுவைக்காக சாப்பிடணும். உணவுன்னா என்ன அப்படின்னா, அதில் சுவை இருக்கணும். நமக்கு பிடிச்ச சுவை இருக்கணும். அப்புறம் வயிறு நிறைக்கிற ஒரு மனப்பான்மை. வயிறு நிறைக்கணும். நம்ம ஒரு மருந்தை சாப்பிடும்போது வயிறு நிறையணும்னு நினச்சி சாப்பிட்றதில்ல. மருந்தை சாப்பிடுவது வயிறு நிறைவதற்காக சாப்பிடுவதில்லை. அப்போ அதில் மருத்துவம் ஆனால் உணவு என்பது உணவை சாப்பிடுவதோட நோக்கம் அது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது நமக்கு சுவையாக இருக்கணும், வயிறை நிறைக்க வேண்டும். இதுதான் உணவுக்கான நோக்கம். மருந்துன்னா இதை வயிறு நிறைவதற்காக நாம் இதை சாப்பிட மாட்டோம். மருந்தை நம்ம வயிறு நிறைவதற்காக சாப்பிட மாட்டோம். அதோட நோக்கம் உடம்புல ஏதாவது நோய் இருந்தால் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடக்கூடியது. அதனால் வெள்ளைப்பூண்டை நீங்கள் சுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா, சுட்டு சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி சாப்பிட்டா சுவையாக இருக்குது, அதுக்கு தான் சுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா வயிறு நிறையுது அப்படிங்கிற மனப்பான்மை வரும்போது அது உணவாக அது மாறி. பச்சையாக சாப்பிட்டா ஒருவேளை அது மருந்தாக இருக்கும். அதுவே சுட்டு சாப்பிடும்போது அது கொஞ்சம் உணவாக மாறுது. உணவு உண்கிற ஒரு மனப்பான்மையை நமக்கு தருகிறது. அப்போ வெள்ளைப்பூண்டை நீங்கள் பச்சையாக எடுத்துக்கூடாது. மருந்துகளை சாப்பிடாமல் இருக்கணும். அதான். அதனால் நோய்களை தருகிற உணவுகள், அப்புறம் நோய்களை குணப்படுத்துகிற மருந்துகள் 3 பேரும் நண்பர்கள். அதனால் நம்ம நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாவிட்டால் நோய்கள் நமக்கு வரப்போவதில்லை. நோய்கள் நமக்கு வரவில்லை என்றால் மருந்து நமக்கு தேவையில்லை. அப்போ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாம ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் இந்த 3 நண்பர்களும் நமக்கு தேவையில்லை.
இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அப்புறம் வந்து நோய்கள், அப்புறம் நோய்களை குணப்படுத்துகிற மருத்துவம். இந்த 3 நண்பர்களும் நமக்கு தேவையில்லை. நாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால்.